விருச்சிக ராசி அன்பர்களே, சரியான விஷயங்களை செய்யும் பொழுது மிகச்சிறந்த நல்ல பெயர் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தவறான விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல பெயர் கிடைக்காது, வருமானம் செல்வம் கிடைத்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்காது. பொதுவாக ஒரு கிரகம் இப்போது உங்களுடைய ராசியிலே சனி இருக்கின்றார், ஜென்ம சனி இருக்கின்றது, அவர் வக்ரகதியிலே இருக்கின்றார் என்றால் ஒரு தவறான எண்ணங்களோ குறுக்கு வழியில் சென்று முன்னேறலாம் என்ற எண்ணமோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு உங்களை தூண்டுவதோ அல்லது நம்மால் எதுவும் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையோ நேரலாம். ஆனால் இதை விடுத்து இந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் பக்குவப்பட்டு ஆலயத்திற்கு செல்வது, பெரிய மனிதர்களோடு அமர்ந்து பேசுவது, நல்ல புத்தகங்களை படிப்பது, தியானம் செய்வது, இப்படி செய்யும் பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சாமர்த்தியத்தையும் நல்ல யுக்திகளையும் அறிவாற்றலையும் கொடுப்பார். அதனால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பணியை அது செய்யும். அதனால்தான் ஒரே சமயத்தில் பிறந்த இருவர் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் உங்களை திரைப்படத்தெல்லாம் என்று அழைக்கின்றார், ஒருவர் ஆலயத்திற்கு சென்று வரலாம் என்று அழைக்கின்றார். நீங்கள் எந்த நண்பரை சொல்படி கேட்டு எங்கு செல்கின்றீர்களோ அதற்குண்டான பலனை அடைவீர்கள். அதே போன்றுதான் கிரகங்களும் உங்களை தூண்டத்தான் அது முடியும். ஆனால் நீங்கள் மனோதிடத்தோடு இருக்கும்போது, இறை நம்பிக்கையை கொண்டு இருக்கும் பொழுது, நேர்மையாகத்தான் வாழ்வேன், நான் குறைந்த அளவு செல்வம் கொண்டிருந்தாலும் கூட பரவாயில்லை என்று நினைத்திருந்தால் பெரிய தீங்கு எதுவும் நேர்ந்து விடாது. அப்படி நேர்ந்தாலும் அது சிறிய அளவில் தான் இருக்கும். அப்படியாக இப்போது நீங்கள் குறுக்கு வழிகளை முயற்சிப்பதை கைவிட வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மால் முடியும், சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயத்திலே சுக்கிரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட இப்போது உங்களுக்கு தீய ஒரு நண்பர்கள் இருக்க வாய்ப்புண்டு. அவர்கள் உங்களை தவறான வழியில் அழைத்து செல்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் இதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த அளவிற்கு உயர்வு, நல்ல பெயர், நிலைத்த வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். சிறிய அளவிலே படிப்படியாக முன்னேறினாலும் கூட ஒரு கட்டத்திலே நீங்கள் உயர்ந்து விடலாம். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே பாடுபட்டு படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது கௌரவம் பார்க்கக்கூடாது. நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளிடம் சென்று எனக்கு தெரியவில்லை சொல்லிக்கொடு என்று கேட்கலாம். சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லலாம். பணிபுரியக்கூடியவர்கள் இப்போது உழைப்பதற்கு அஞ்சக்கூடாது, கால நேரம் பார்க்கக்கூடாது. நம்முடைய வேலையெல்லாம் செய்து முடித்த பிறகு உயரதிகாரி நமக்கு கூடுதலாக வேலை வைத்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டியது அவசியம். அப்படி செய்தால் கட்டாயமாக அவரிடத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் உண்டாகும், அதற்கு பலன் கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போது குறிப்பாக உங்களுடைய ஊழியர்கள், பணிபுரியக்கூடிய பணியாளர்களை அவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டால் போதுமானது, வெற்றி உங்களை வந்து சேரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள்.